Hello viewers, நீங்கள் இப்போ சேனலோட புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபரே ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிசைனர் தமிழன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீப். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரூடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட், லாஃப்ட், ரிவால்வ் அண்ட் ஸ்வீப் இந்த நாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரூட் வந்து நமக்கு மோஸ்ட்டாக எக்ஸ்ட்ரூட் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இதுலேயே. அதுக்கு தான் வந்துட்டு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ட் அது ரொம்ப சிம்பிள், 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அண்டு இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த 4 டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ நீங்கள் டக்குன்னு போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அதாவது எக்ஸ்ட்ரூட் அப்படின்றது எப்படி எதுக்காக பண்ணுறோம்னா, ஒரு 2D ஆப்ஜெக்டை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளை வந்து பாக்ஸாக மாற்றணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு இதுவாக பண்ணுறேன் அப்படின்ட்டுனீங்க. இப்போ அதில் வந்து ஸ்பியராக மாற்ற முடியாது எக்ஸ்ட்ரூடை பொறுத்த வரைக்கும். அது ஒரு லீனியர் ஆப்ஜெக்டாக தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு 3D வியூக்காக நான் இப்படி ஒரு கிளிக் பண்ணி இங்கே ஒன்று எடுத்துன்னு வந்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் சும்மா டைமென்ஷன்ஸ்லாம் எடுக்கல, சும்மா ஒரு எப்படி அந்த கமாண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை வந்து லீனியராக எழுப்புறதுக்காக, ஹைட் எழுப்புறதுக்காக வந்துட்டு சாலிடாக வந்து மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூடுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கேட்குது, செலக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் என்ட்ரு கொடுக்குறீங்க. என்ட்ரு கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா ஹைட் ஒண்டி தான் கேட்கும், மற்ற எதுவுமே கேட்காது. நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணும், நான் சப்போஸ் 20 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன். 20ல் வச்சு அது ஒரு க்யூபாக மாறிடுச்சா, அது ஒரு சாலிடாக மாறிடும். இப்போ நான் வந்து இந்த இது வியூவில் வச்சு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக மாறிடும். ஒரு 2D ஆப்ஜெக்ட் சாலிடாக, அதாவது லீனியராக ஹைட் வச்சு எழுப்புறது வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்வாங்க. எக்ஸ்ட்ரூட் அப்படின்றது அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன அடுத்து அதில் என்ன இருக்குன்னா லாஃப்ட் அப்படின்றது. லாஃப்ட் அப்படின்னா எதுவும் இல்லை. இப்போ லாஃப்ட் அப்படின்னா எதுவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் அதேமாரி ஆப்ஜெக்ட் வச்சுட்டு பேன் அப்படின்னு இருக்கும், அதை வச்சுட்டு நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்ம லாஃப்ட் அப்படின்னு தேவைப்படுறதுக்கு வந்துட்டு 2 ஆப்ஜெக்ட் தேவைப்படும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்மால் ஆப்ஜெக்ட்லேருந்து அப்படியே வந்துட்டு கம்ப்ரஸர் மாதிரி ஸ்மால் லார்ஜ்லேருந்து ஸ்மாலுக்கு வர மாரி அந்த சிம்பிள்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் வந்துட்டு லாஃப்ட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன். இது நம்ம லாஃப்ட்டை வந்துட்டு நான் இப்போ சர்க்கிளில் வரைஞ்சி காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நான் வந்துட்டு இது வந்து ஒரு 25 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். அண்ட் அதே சென்டரில் இருந்துட்டு நான் ஒரு 15 வைக்கிறேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். அதை விட இது சின்ன சர்க்கிள். நான் இப்போ வந்து இந்த மூவ் கமாண்டை வச்சு தான் நான் வந்துட்டு இப்போ இதை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்க போகிறேன். இந்த மாதிரி அது லாஃப்ட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். அதுக்காக தான் வந்துட்டு இது பண்ணுறேன். நீங்கள் இந்த கமாண்ட்லாம் நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். அதுக்காக தான் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சேனலில் கூட. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிளை மட்டும் தூக்கி மேலே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிட போகிறோம். அண்ட் இந்த சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு F8 கொடுத்தீங்கன்னா ஆர்த்தோ இருக்கும். அதே லைனில் நான் இப்போ மேலே தூக்கி ஒரு சர்டைன் ஹைட்டில் சும்மா இவ்வளோ வச்சிக்கினேன். இது சும்மாக்காக தான். இப்போ இதில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே தான் எழும்பியிருக்கும், வேறு எங்கேயுமே போயிருக்காது. இதில் அதிலே வந்துட்டு நம்ம லாஃப்ட் யூஸ் பண்ணி இப்போ லாஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணால் வந்து காட்டாது. இப்போ பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி செலக்டட் அப்படின்ட்டு வரும். அதனால் இப்போ ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாக கிராஸ் செக்ஷன்ஸ் ஒன்லி அப்படின்ட்டு கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஃப்டட் ஆகிருக்கும். அது வந்துட்டு மேலே வந்து சின்னது பார்ட் அண்டு கீழே வந்து பெரிய பார்ட்டை. நீங்கள் சப்போஸ் கீழே சின்னது மேலே பெருசு அது எதுவுமே இல்லை, நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணாலுமே அந்த லைன்ஸ் வந்து போய் ஜாயின் ஆகிடும். அண்ட் இது வந்து ஹாலோவெல்லாம் இருக்காது, சாலிடாக தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த லாஃப்ட் அப்படின்றது. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவால்வ் இருக்கும். ரெவால்வ் எப்படி பண்ணுறதுனா, இப்போ வந்துட்டு ஹெமிஸ்பியரை வந்து ஸ்பியராக மாற்றலாம். ஆர்எல்ஸ் இப்போ வந்து ஒரு பார்ட் இருக்குன்னா சர்க்கிளாக மாற்றுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க.
நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு இவ்வளோ இது பண்ணுறேன். அண்ட் ஒரு லைன், அதாவது நான் இப்போ இங்கேருந்து இங்கேயே ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ ரெவால்வ் அப்படின்ட்டு பண்ணுறேன். ரெவால்வ் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் ஸ்டார்ட் அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். நான் இந்த இடம் அண்டு செகண்ட் லைன் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ 0 டிகிரி எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ கொடுத்துக்கலாம். 270, 180, 270, 330, 0 அப்படி கொடுத்துக்கலாம். இதேமாரியே நீங்கள் வந்துட்டு ஹெமிஸ்பியர் பாதி போட்டு அதை நீங்கள் ரிவால்வ் பண்ணால் கூட வந்துட்டு சர்க்கிளாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். அதாவது எப்படின்னா, இன்னும் அதையும் வரைஞ்சி காட்டிடுறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு லைன் அங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டுனா, இப்போ அதுக்கு ஒரு ஆர்க்கில் வந்துட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் சென்டர் 2 அப்படின்ட்டு கொடுத்துட்டு இங்கே 1 சென்ட்ரு 1 அண்டு எண்டு 1 இப்போ இப்படி கொடுத்துருவோமா. அதிலே வந்துட்டு நம்ம இப்போ மறுபடியும் ரிவால்வ் போயிட்டு ஆப்ஜெக்டை வந்து இதையும் தனியாக செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். அடுத்து ஸ்பெசிஃபை ஆங்கிள் ஆக்சிஸ் கேட்குது, இங்கேருந்து இங்கே வரையும் கொடுத்தனாலே முடிஞ்சு. எவ்வளோ டிகிரி வேணும் உங்களுக்கு? 0 டிகிரியா? எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பியர் இருக்கும். அந்த மாதிரி தான் அங்கே கீழ் பார்ட்லேருந்து தான் வரும். இது பொறுத்த வரைக்கும், ரிவால்வ் பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துன்னு வந்துட்டு அடுத்தது வரைவோம். அடுத்தது வந்து ஸ்வீப் அப்படின்ட்டுருக்கிற டாபிக் தான் போக போகிறோம். ஸ்வீப் அப்படின்ட்டு பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பாத் க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது எப்படின்ட்டு சொல்கிறதுனா, வரைஞ்சி பார்த்தா நான் வரைகிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸ்வீப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நான் இப்போ ஒரு சர்க்கிள் சும்மா ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேயே வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு லைன் இல்லை ஸ்ப்ளைன் எடுத்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நான் வரைகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுன்னா, இப்போ ஒரு பைப் கனெக்ஷன்லாம் பைப்லாம் போட்டு பார்த்தீங்களா, எப்படி அது அந்தமாரி தான் இதை வந்துட்டு நம்ம அதுக்காக சர்க்கிள் எடுத்திருக்கேன். சும்மா அதில் வந்து எப்படி அண்ட் எப்படி அண்ட் எப்படி அண்ட் எவ்வளோ விட்டு என்ட்ரு, அவ்வளோதான். இப்போ நான் இப்படி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு பாத் க்ரியேட் பண்ணிட்டேன். சர்க்கிள்லேருந்து சென்டர் எடுத்து பாத் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நான் இப்போது வந்துட்டு ஸ்வீப் அப்படின்றதுக்கு போயிட்டேன். ஆப்ஜெக்ட் டு ஸ்வீப் அப்படின்ட்டு கேட்குது. சர்க்கிள் தான் எனக்கு ஸ்வீப் ஆகணும். என்டர் கொடுத்துட்டேன். ஸ்வீப் பாத் கேட்குது. இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பாத்தில் இருக்கிற அந்த சர்க்கிளாக இருந்துச்சுல்ல, அந்த இது ஃபுல்லாக அப்படியே இப்படி க்ரியேட் ஆகிடும். இதுதான் நம்ம வந்து ஸ்வீப் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தா மட்டும் போதாது. இப்போ புதுசாக கற்றுக்குறீங்க பிகினர்ஸ், இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன்னா பார்த்தா மட்டும் போதாது. கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். எனக்கு ஒரு வாட்டிலாம் மறந்துடும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலான்ட்டு வந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். நம்ம இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் பிகினர்ஸ் லெவல்லேருந்து தான் போவோம். அடுத்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு ஈஸியாக வந்துட்டு ஆட்டோகேட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.